மார்க்கெட் கரெக்ஷன் மோடுக்குள்ள வந்துருச்சு. இப்படி நிறைய பேர்ல சொல்லலாம். பட் ஆஸ் எ இன்வெஸ்டரா ரீபவுண்ட் ஆகட்டும், திருப்பி மேலே கரெக்ஷன் ஆகி மேலே வரும்போது நான் பண்ணுவேன். அப்படியே எனக்கு ஃபுல். ஆனால் நிஃப்டி இவ்வளோ ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வர்றதுங்கிறது கோவிட் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனான்சியல் லிட்ரஸி அப்படிங்கிறது எனக்கு இருக்குது அப்படின்னா நான் என்னால் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க முடியும். ஒரு கம்பெனியோட ரெவென்யூஸு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசன்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலில் இருக்குது. இதில் இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. நம்ம எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை புதுசாக நம்ம எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை இப்போதைக்கு இதை பாஸ் பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க. இதை பற்றி நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஈரோடை சேர்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் தமிழரசன் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா. இந்த ரீசெண்ட் டேஸாக மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இதை இன்வெஸ்டர்ஸ் எப்படி சார் பார்க்கணும்? இது எல்லாருக்குமே வரக்கூடிய கொஷின் கண்டிப்பாக வந்திருக்கணும். இப்போ இருக்கிற டவுன்ஃபால் அப்படிங்கிறது நீங்கள் மார்க்கெட்டுக்கு டவுன்ஃபால் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால இருக்குது. ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் மோடுக்குள்ளே வந்துருச்சு. இப்படி நிறைய பேரில் சொல்லலாம். பட் ஆஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அன் இன்வெஸ்டர். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான சந்தர்ப்பம். கோவிட் வந்தப்போ என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த சில பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு, இல்லை ஒரு 2 கண்ட்ரிக்கு நடுவில் நடந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனு, இது நடந்தப்போ யாருமே இது எப்போ சரியாகுங்கிற ஒரு கிளியர் டேட்டாவை சொல்ல முடியாமல் இருந்த சிச்சுவேஷன் தான். கோவிடை விட நம்ம ரியல் டைமில் நம்ம பார்த்த டேட்டா கிடையாது. இது இப்படி மாறுமா என்ன ஆகுமா நினச்சாங்க. இப்போ யாராவது நினச்சி பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்படி ஒரு நாள் நடந்துச்சா அப்படின்னு அன்றைக்கி இருக்கிற நியூஸ் பேப்பர் எடுத்து படித்து பாருங்கள். அன்றைக்கி இருக்கிற பழைய நியூஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டியது இட்ஸ் நாட் அ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், திஸ் இஸ் நாட் அ டவுன்ஃபால். இதுதான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ட்டு கேஷை வச்சு வெயிட் பண்ணிவிட்டு இன்னும் கீழே வரட்டு நல்லா பாட்டம் அடித்தா தான் வாங்கணும்னு வெயிட் பண்ணுறவங்கள நினச்சிங்கன்னா இதுக்கான ரைட் டைம் இல்லை இதுதான் மார்க்கெட்டான்னு கேட்டிங்கன்னா அதை நான் எஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஆல்வேஸ் ஐ சஜஸ்ட், எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மார்க்கெட்டில் டவுன்ஃபால் கீழே வந்திருக்குன்னு உங்களுக்கு நியூஸ் வருதோ அப்போல்லாம் நீங்கள் ஸ்டாகர்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட மொத்தமாக 1 லட்ச ரூபா இருக்குது, 10,000 ரூபா இருக்குன்னா 15%, 20% ஸ்லாட்டில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரே டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இதுதான் மார்க்கெட் ஃபாலு அப்படின்னு சொல்லியும் கிடையாது. இதுக்கு கீழேயும் போகுமா இல்லை மேலே போகுமா நம்மளால கணிக்க முடியாது. அப்போ அந்த ஸ்டாகர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது படிப்படியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரலாம். எப்பப்போலாம் 2% மைனஸ்ன்னு பார்க்குறீங்களோ நீங்கள் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மார்க்கெட்டு ரீபவுண்ட் ஆகட்டும், திருப்பி மேலே கரெக்ஷன் ஆகி மேலே வரும்போது நான் பண்ணுவேன், அப்படியே எனக்கு ஃபுல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸு வரும்போது எப்படி வரும்? மெதுவாக தான் வரும். அப்புறம் அப்படியே நின்றும், யாருமே ஏற மாட்டாங்க, சத்தம் இல்லாமல் இருக்கும். பஸ்ஸு கிளம்பிருச்சு தான். அதுக்கப்புறம் கூட்டமாக இருக்கும், அடிச்சு பிடிச்சி போய் வாங்குவோம். இப்போ படிக்கட்டில் தான் தொங்கிட்டு போகணும். இன்றைக்கி வாங்கலாம்னு நினைக்கிறது 500 ரூபா இருக்கும், 550 ரூபா இருக்கும் ஒரு ஷேர் வேல்யூ, இல்லை ஒரு ஃபண்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 350 ரூபா இருக்கும். கடைசியில் அடிச்சு பிடிச்சி போய் பீக் ரேட்டில் வாங்குவாங்க, மறுபடியும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. ஓகே சார், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ஒரு மார்க்கெட் டவுன்ஃபாலை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணுன்னு சொன்னீங்க. இப்போ எல்லாருக்குமே என்ன ஒரு ஃபியர் இருக்குன்னா, ஓகே இப்போ ஒரு டவுன்ஃபாலில் இருக்குது, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா இன்னும் ஏதாவது டவுன்ஃபாலில் போயிட்டு ஏதாவது லாஸ் ஆகிடும் அப்படின்ற ஒரு ஃபியர் எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. அதை எப்படி சார் போக்கணும்? இதுக்கு ஒரு கிளாரிட்டி வேணுங்க. ஃபஸ்ட்டு என்ன கிளாரிட்டினா, நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் பண்ண போகிறது குயிக் மணி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா இது மார்க்கெட்டு கிடையாது, இது இன்வெஸ்ட்மெண்ட் டூலே கிடையாது. நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்மில் எனக்கு அடுத்து ஒரு 6 மாதத்தில் பணம் தேவை, நான் அது வரைக்கும் அந்த பணம் சும்மா தான் இருக்க போது, அதை இப்போ கீழே கம்மியாக விலையில் இருக்கிற மார்க்கெட்டில் வாங்கினோம்னா 6 மாதத்தில் எனக்கு டபுள் ஆயிருமா, நல்ல வேல்யூ வந்துடும் அப்படி நினச்சி போனீங்கனால இது மார்க்கெட் கிடையாதுங்க, இந்த சிச்சுவேஷன் கிடையாது. இல்லை எனக்கு ஒரு 2 இயர்ஸில் தான் எனக்கு தேவைப்படும், அந்த அமௌண்ட் சும்மா தான் இருக்குது, ஐ கேன் இன்வெஸ்ட் அப்படின்னீங்கன்னா அதையும் நம்ம இதில் எடுத்துக்கூடாது. இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராப்பரான டைம். இந்த ஃபால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி நடக்கல. இத்தனை வருஷமாக மார்க்கெட் மேலே வந்திருக்கு. 16,000லேருந்து நிஃப்டி 26,000 வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்திருக்கு. நடுநோடு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஆனால் நிஃப்டி இவ்வளோ ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வர்றதுங்கிறது அது அக்செப்டபிள். நீங்கள் வண்டியே வாங்குறீங்க, எவ்ரி 10,000 கிலோமீட்டர் ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ நடக்கணும்ல, அந்த நேரத்தில் எனக்கு வண்டி வேணும்னு கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. ஸோ யூ ஹேவ் டு அக்செப்ட் தி சிச்சுவேஷன் ஃபஸ்ட். இது நம்ம ஏன் அந்த பயம்னு சொன்னீங்களா, அந்த ஃபியர் ரொம்ப இருக்குது, மார்க்கெட் இதை விட கீழே போயிருமானா நீங்கள் என்ன வாங்குறீங்கிறது தான் முக்கியம். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறீங்களா இல்லை வெறும் நியூஸை மட்டும் வாங்குறீங்களா?
நம்ம ரொம்ப நியூஸை வாங்கி வச்சுட்டோம். அந்த நியூஸ் இந்த நியூஸ்ன்னு எல்லா நியூஸையும் நம்ம வாங்கி வச்சனால இப்போ நம்ம நியூஸ் கூட தான் சண்டை போட்டுருக்கோம். இதான் சொன்னாங்க, வாட் நியூஸ் இஸ் டு த பாடி சுகர் இஸ் டு த பாடிம்பாங்க. சுகர் உங்கள் உடம்புக்கு வந்தால் என்ன பண்ணுமோ அது ஏதோ ஒரு நியூஸ் பண்ணுது. ஒரு லிமிட்டுக்கு மேலே சுகர் என்ன பண்ணும், உடம்புக்கு டயபெட்டிக்காக மாற்றி அது சொல்கிற பேச்சை நம்ம கேட்க வைக்கும். இந்த நியூஸ் நம்மளுக்குள்ள நிறைய எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அவங்க வந்து சிச்சுவேஷனை மறந்துடுறாங்க, மார்க்கெட்டை மறந்துடுறாங்க, ஃப்யூச்சரோட ஒரு கான்ஃபிடென்ஸை இழந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க, இனிமேல் இந்த டென்ஷன் அதிகமாகும், இந்த பதற்றம் அதிகமாகும், இனிமேல் எல்பிஜியே கிடைக்காது, பெட்ரோல் விலை இன்னும் 50 ரூபா ஏறும், 100 ரூபா ஏறும், நீ வேலை வாய்ப்பு இருக்காது, எல்லா கிரைசிஸும் வந்துருமாட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. கோவிட் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துருமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோவிடையே கடந்து வந்தவங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம கோவிடே கடந்து வந்துட்டோம். இப்போ தான் கோவிட் மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம போவோம்னு தான் நினச்சி பார்க்குறோம். ஸோ இட் வில் சேஞ்ச். உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டாகர்டு படிப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க. ஒன்ஸ் இது திரும்பிருச்சு அப்படின்னீங்கன்னா மார்க்கெட் 36,000 46,000 எவ்வளோ வேணாலும் போகும். எவ்வளோ போகும்னு சொல்ல முடியுமா? தெரியாது. கீழே போனால் எவ்வளோ போகணும், 0 வரைக்கும் தான் போக முடியும். ஸோ டவுன் எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, 0 ஆகுமானா ஆகாது. ஆனால் மேலே எவ்வளோ போகும்னா அது யாருக்கும் தெரியாது. ஸோ அப் ட்ரெண்ட் இஸ் ஷியோர், அது நிச்சயம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் லட்சியமாக இருக்கணும். ஓகே சார், நீங்கள் இப்போ இந்த மார்க்கெட் டவுன்ஃபாலை வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னீங்க. அப்போ இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன சார் பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும்? நீங்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸை எய்ம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, இல்லை ஷார்ட் டேர்மாக நான் மணியை, அதாவது என் பணத்தை எங்கேயாவது பாதுகாப்பாக வைக்கணும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்முக்கு எப்பவுமே உங்களுக்கு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். நீங்கள் லிக்விட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வைக்கலாம், ஒரு ஆர்பிட்ராஜ் ஃபண்டில் வைக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எஃப்டி விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரிட்டர்ன்ஸ் வந்து சேர்த்து கிடைக்கும். பட் நீங்கள் ஷார்ட் டேர்ம்லேயே எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் எடுக்க ரிட்டர்ன் வரணும், 15% வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடைக்காது. இல்லை ஒரு ஷார்ட் டேர்மில் குயிக் மணி, டபுள் த மணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடம் வேலையாகாதுங்க. ஓகே சார், இப்போ இந்த மார்க்கெட் டவுன்ஃபாலில் எல்லா ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷனுமே டவுன் ஆயிருக்கு. இது எப்படி சார்? இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இது சார் பெஸ்ட்டாக இருக்கும்? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லுங்கள். 100% நம்ம இதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தரோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னை பொறுத்தது, அவங்களோட ஏஜ் ப்ளஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிஸ்க் அப்பிடைட்டும் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் லிட்ரஸி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு லெவல் வச்சுக்கோம். ஒருத்தர் வந்து மீடியமாக இருக்குது, ஒருத்தர் லோ, ஒருத்தர் ஃபைனான்ஷியல் லிட்ரஸியே கிடையாது அப்படின்னா, ஃபைனான்ஷியல் லிட்ரஸி அப்படிங்கிறது எனக்கு இருக்குது அப்படின்னா நான் என்னால் பேலன்ஸ் ஷீட்டை பார்க்க முடியும். ஒரு கம்பெனியோட ரெவென்யூஸு, அவங்க கம்பெனியில் இருக்கிற கார்பரேட் கவர்னன்ஸு, அதெல்லாம் லிட்டிகேஷன்ஸ் இருக்குதா, இது எல்லாமே என்னால் ப்ராப்பராக அனலைஸ் பண்ண பார்க்க முடியுமா? அந்த கம்பெனியோட பிஇ வேல்யூவேஷன் பார்க்குறோம், ப்ரைஸ் டு புக் ரேஷியோ பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டேரெக்டாக ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸில் நேரடியாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ண வேண்டிய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் நேரடியாக அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ரூல். இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் அனலைஸ்லாம் பண்ண வராதுங்க அப்படிங்கிறப்ப இது ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட நம்ம கொடுக்குறோம், அதை ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ணணும். அப்படிங்கிறப்ப மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கேம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது முக்கியம் கிடையாதுங்க, நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் ஒரு 2-3 டூல்ஸை எடுத்து யூஸ் பண்ணுறீங்க, ஸ்க்ரீனர் பண்ணுறீங்க, ஸ்டாக் அனலைஸ் பண்ணிடுறோன்னு வச்சுக்குவோம். தென் ஃபர்தர் நடக்க போகிற எல்லா இஷ்யூஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த ஸ்டாக்லேருந்து நம்ம எப்போ எக்ஸிட் ஆகணும், இல்லை இதை அடிஷ்னலாக டாப் அப் பண்ணணுமா, இல்லை கம்மி பண்ணணுமா, ஒரு பேங்கிங் செக்டர் எடுத்துனா அதில் ரைவல் அவங்க பேங்க் யார், எந்த ஃபீல்டுக்கு மாறணுங்கிற இவ்வளோ அனாலிசிஸ் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் ஃபண்டே பண்ணிட்டு போயிடுமே. அப்போ நம்மளுக்கு எதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபைடாக வச்சுக்கணும், ஒரு நார்மலைஸ்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் நம்ம எதுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ என்னோட சஜஷன் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் ஸ்டாக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும்னா நீங்கள் ஸ்டாக்ஸுக்கு போகலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டான ரிட்டர்ன்ஸ் இருக்கணும், ப்ராப்பர் ஃபாலோ அப் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த பெஸ்ட். ஓகே சார், இந்த மார்க்கெட் டவுன்ஃபாலில் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம், இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். ரொம்ப தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. வியூவர்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும்னா ZeBu சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.